அரசியல் ஆயிரமர்களுக்கு வாழ்த்துக்கள். தாவேக்காவோட காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைக்க போகுது. 2026 தேர்தலில் 100% இதுதான் நடக்க போகுது. இதற்கெல்லாம் பாஜக வந்து ஒரு பெரிய பிளான் சதித்திட்டம் போட்டுக்கிட்டே இருக்குது. இதனால் அரசியலில் வந்து பெரும் பரபரப்பு நடக்குது. இந்த பாஜக போடக்கூடிய சதித்திட்டத்துக்கு காங்கிரஸில் உள்ள ஒரு சிலரே ஒத்துழைப்பு செய்கிறாங்க, அவர்கள் அறியாமல் செய்கிறாங்க. இதனால் வரக்கூடிய கூட்டணி வந்து என்ன ஆகுங்கிற மாதிரி பரபரப்பான செய்திகள் தான் 2 நாளாக வந்துக்கிட்டு இருக்குது. இந்த செய்தியெல்லாம் அலசி ஆராய்ஞ்ச நம்ம வந்து எந்த ஒரு செய்தி போட்டாலும் அந்த செய்தியோடைய உண்மைத்தன்மை தெரியாமல் நம்ம பேச மாட்டோம். அந்த செய்தியை அலசி ஆராய்ஞ்சு சரியான தகவல்களை தான் நம்ம தெரியப்படுத்துவோம். இதற்கு ஒரு உதாரணம் வந்து சுமார் 6 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து நாஞ்சில் சம்பத் அவர்களை வந்து ஒரு பேட்டி காண்றப்ப நாஞ்சில் சம்பத் அவருடைய பேச்சில் வந்து தாவேக்காவுடைய பாசம் தெரிஞ்சிச்சு. அந்த பக்கம் போறாருங்கிற மாதிரி ஒரு சாயல் நம்மளுக்கு தென்பட்டுச்சு. அப்போ 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம கேள்வி கேட்குறோம், உங்கள் பேச்சில் வந்து தாவேக்காவுடைய சப்போர்ட் தெரியுதா, ஒருவேளை நீங்கள் அந்த பக்கம் தாவ போறீங்களோன்னு 6 மாதத்துக்கு முன்னாடியே கேட்டோம். 6 மாதத்துக்கு முன்னாடியே கேட்டது இப்போ நடந்திருக்குது. அப்போ நம்மளுடைய கணிப்பு எவ்வளோ அட்வான்ஸாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோவை நீங்கள் ஒரு அரை நிமிஷம் பாருங்கள். நம்ம அடுத்த செய்திக்கு வருவோம். நாஞ்சில் சம்பத் வந்து இப்போ ரொம்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாரோ? ஏன்னா நம்ம வீடியோஸ்லாம் நிறையா பார்க்குறோம், அதிகம் விஜய் அவர்களை வந்து புகழ்ந்தே பேசுகிறீங்க. அது என்ன காரணம்? அது இல்லை, ஒரு தமிழன் ஒரு கட்சி தொடங்கி இருக்கான். ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது, அவர் இந்த யானையை கொண்டு வந்து முன்னிறுத்துகிறார். சரி, சங்க காலத்தில் விதந்து பேசினால ஒரு மாற்று அரசியலுக்கு ஆன தேவை தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதை இட்டு நிரப்பக்கூடிய தலைவராக விஜய் வரலாம் என்று நான் ஒரு கணக்கு. இப்படி 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து நாஞ்சில் சம்பத் அவர்கள்ட்ட கேட்ட கேள்வியையும் அவர் சொன்ன பதிலையும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே போல தான் இன்றைய நடப்பில் வரக்கூடிய செய்தி என்னவா இருக்குது, தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் கூட்டணி சேரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பரபரப்பான பேச்சு. எந்த டிவியை திறந்தாலும் 2 நாள் தான் இதே தான் பேச்சு. இந்த பேச்சுக்கு என்ன காரணம், இது நடக்குமா, இதற்கு மூல காரணம் என்ன அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி வந்து டிசம்பர் 6ஆம் தேதி சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாள். இந்த நினைவு நாளுக்கு வந்து சென்னையில் உள்ள அவருடைய சிலைக்கு மாலை அணிவிச்சிட்டு காங்கிரஸுடைய தமிழக தலைவர் செல்வ பிறந்தகை அவர்களும் அவர்களோட திருநாவுக்கரசர் உள்ளிட்ட நிர்வாகிகள்லாம் வர்றாங்க. வர்றப்போ அந்த நிருபர்கள்லாம் அவரை வந்து மறிச்சுக்கிட்டு நிறைய கேள்வி கேட்குறாங்க. அப்போ கேள்வி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து சில இடங்களில் வேகமாகவும், சில இடங்களில் கோபமாகவும், சில இடங்களில் சாந்தியாகவும் அழகான முறையில் பதில் கொடுக்குறாரு. அப்போ அந்த நிருபர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களை டெல்லியிலேருந்து முக்கிய தலைமை நிர்வாகியாக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி போய் சந்திச்சிருக்கிறாரு. அப்போ அது என்ன காரணம்? அப்போ அந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜய் அவர்களை சந்தித்ததுலேருந்து காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துக்கு பக்கம் கூட்டணிக்கு போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்ன சொன்னாங்க, ஈரோட்டில் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற திருநாவுக்கரசு அவர்கள் ஒரு திருமணத்தில் வந்து செங்கோட்டையனை வந்து சந்தித்து பேசியிருக்கிறாரு. அப்போ செங்கோட்டையன் வந்து இப்போ தாவேக்காவுக்கு போயிருக்கிறார். அவர் வந்து இன்னும் பலரை நான் வந்து அந்த கட்சிக்கு கொண்டு வர வேண்டும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த திருநாவுக்கரசருடைய சந்திப்பு எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது, தாவேக்காவுக்கு போகிறதுக்கான முயற்சியா அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, அதே ஈரோட்டில் நடந்த இன்னொரு கல்யாணத்தில் கரூர் எம்பியாக இருக்கிற ஜோதிமணி அம்மா அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகி அருண்ராஜை சந்தித்து பேசியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? இப்படி ஒரு கேள்வி. இப்படி நிறைய கேள்விகளை கேட்ட உடனே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு தமிழகத்துடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தகை. அதுக்கு அவர் அழகாக பதில் சொல்கிறாரு, நீங்கள் கேட்குறதெல்லாம் கற்பனையான கேள்வி. தமிழக வெற்றி கழகத்தை தலைவரை வந்து பிரவீன் சக்கரவர்த்தி சந்திச்சாருங்கிறது எங்களுக்கு தெரியாது. நான் தான் இந்த தமிழ் மாநிலத்துடைய தலைவர். நாங்கள் ஒரு 5 பேர் கொண்ட குழு போயிட்டு திமுக தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து கூட்டணி சம்பந்தமாக பேசிட்டு வந்திருக்கிறோம். அவர்களும் எங்களுக்கு நல்ல முறையில் பதில் கொடுத்துருக்குறாங்க. இப்படி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம். ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு முடிச்சு போட்டு பேசாதீங்கிறப்ப நிருபர்கள் மடக்கி கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறது சரிங்க, தாவேக்கா தலைவர் விஜயை வந்து பார்க்க போனது சாதாரண ஆள் இல்லை, ஒரு கிளை செயலாளரோ பேரூர் செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ போகலை,
இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய தலைமையக நிர்வாகியாக இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி போயிருக்கிறாரு. அவர் போய் சந்திச்சிருக்கிறது என்ன காரணம்? அந்த சந்திப்பை பற்றி என்ன நினச்சிக்கிறது? அரசியல் சந்திப்பு இருக்காதா அப்படின்னு கேட்குறப்ப ஒரே அடியாக பதில் சொல்கிறார் செல்வ பிறந்தக, அது எதுவாக இருந்தாலும் அது எங்களை கட்டுப்படுத்தாது. தமிழ்நாட்டுக்கு நான் தான் தலைவர், நாங்கள் 5 பேர் கொண்ட குழு போய் சந்திச்சிருக்கிறோம், அதனால் எங்களுடைய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை திமுகவோட தான் சொல்கிறப்ப அடுத்த நிருபர் ஒரு சரியான கொக்கி போட்டு கேட்குறாரு, நீங்கள் சொல்கிறத சரிங்க அப்படியே வச்சுக்குவோம், உங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறாருல திருநாவுக்கரசு அவர்கள், அவர் ஈரோட்டில் ஒரு கல்யாண வீட்டில் செங்கோட்டையனை சந்தித்து பேசியிருக்கிறாரு, 2 பேரும் என்ன பேசுனாங்க, அது அரசியல் பேச்சு இல்லையாங்கிறப்ப திருநாவுக்கரசு பட்ட படிச்சுக்கிட்டு இந்தாப்பா அதான் நிறுத்து சும்மா நிறுத்து, தப்பாக பேசாத, இப்படிலாம் பேசக்கூடாதுனே அப்படின்ட்டு கோபமாக ஆரம்பித்தவர் அப்புறம் சாந்தமாயிட்டு பதில் சொல்கிறாரு, என்னையா அப்படி பேசுகிறீங்க, ஈரோட்டுக்கு நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன், அந்த கல்யாணத்தில் போய் சாப்பிட்டோம், விருந்து முடிஞ்சு உட்காந்துறப்ப ஒரு செய்தி வருது, அந்த கல்யாணத்துக்கு செங்கோட்டையன் வந்துக்கிட்டு இருக்காருண்டு, செங்கோட்டையன் வர்றாருன்னு கேட்டவுடனே நான் பதறி அடித்து எந்திரிச்சு ஓட முடியுமா? சரி, நான் தான் உள்ளே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செங்கோட்டையன் அந்த கல்யாணத்துக்கு வராமல் ஓடுவாரா? இன்னொரு கட்சிக்காரர் உள்ளே வர்றாரு, நலமாக இருக்கலான்னு, நலமாக இருக்குன்னு சொல்கிறேன், வேறு எதுவும் நாங்கள் அரசியல் பேசலையே, நீங்கள் தேவையில்லாமலாம் முடிச்சு போடாதையே, கல்யாணத்துக்கு போகிறது பெரிய காரியம், இறந்தவர் வீட்டுக்கு போகிறதெல்லாம் அரசியலாக்கி பேசுறது தப்பு அப்படின்னு படன்னு அழகாக பதில் சொல்கிறாரு திருநாவுக்கரசர் அவர்கள். ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்கன்னா அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு தலைமையாக இருக்கிறவங்க தான் பதில் சொல்லுவாங்க, மற்ற அருகாமையில் உள்ளவங்களாம் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல திருநாவுக்கரசர்கள் ஏன் வேகமாக பேசுகிறாருன்னா, இதுக்கு அவர் ஒருவேளை பதில் கொடுக்காமல் இருந்தார்னா அவரை இன்னும் கடுமையான விமர்சனத்துக்கு இந்த நிருபர்கள் ஆளாக்கிடுவாங்க. ஏன்னா ரொம்ப நாளாகவே திருநாவுக்கரசர் அவர்களை போன்ற ஒரு சிலரை அந்த திமுகவை பிடிக்காதவங்கிற மாதிரியே ஒரு கற்பனையான செய்திகளை பரப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ இதுக்கு திருநாவுக்கரசு அவர்கள் பதில் கொடுக்காம இருந்தால் அதை உறுதிப்படுத்தி பேசிடுவாங்கங்கிறத புரிந்து கொண்ட திருநாவுக்கரசு தான் என்ன பண்ணுறாரு, நிறுத்து தப்பு இப்படிலாம் பேசாதுன்னு சொல்லி தன்னுடைய மறுப்பை உடனடியாக தெரிவிக்கிறாரு. அவர் தெரிவிக்கிறதுக்கு முக்கியமான காரணம், அவர் இந்த திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கணுங்கிறத விரும்புகிறாருங்கிறது அவருடைய அந்த பதஷ்டத்துலையும் பரபரப்புலையும் ப்ரெஸ் மீட் பதிலையும் தெரிய வருது. அப்போ இந்த பதிலை தொடர்ந்து செல்வ பிறந்தே சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் தவறு, நாங்கள் திமுகவில் தான் கூட்டணியில் இருப்போம், ஏப்பா இப்படிலாம் பேசுகிறீங்கிறப்ப 3வது ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. அப்போதான் சரிங்க, கரூர் எம்பி ஜோதிமணி அம்மா அந்த தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி அருண்ராஜை சந்தித்து பேசியிருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கொக்கி போடுறாங்க நிருபர்கள். இந்த தமிழ்நாட்டில் உள்ள நிருபர்களுக்கு என்னென்னா, ஏதாவது ஒரு ட்ரெண்டிங்காக அவங்களுக்கு பேச்சு கிடைக்கணும், அவங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக தலைப்பு போடுறதுக்கு செய்தி வேணுங்கிறதுக்கு எதையாச்சும் வாங்கி கொடுத்து பார்ப்பாங்க. அவர்களும் ஏதோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட அசராமல் செல்வ பிறந்த அதுக்கும் அழகாக பதில் சொல்லிட்டாரு. இங்கே வாங்க, ஜோதிமணி அம்மா அந்த ஈரோடு கல்யாணத்துக்கு போனது உண்மைதான், அந்த கல்யாணத்துக்கு போயிருக்கிறப்ப அந்த கல்யாணத்துக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய அருண்ராஜ் வந்ததும் உண்மைதான், 2 பேரும் சந்திச்சுக்கிட்டதும் உண்மைதான். சந்திச்சு என்ன அரசியலாக பேசுனாங்க, அவரை நல்லா இருக்கீங்களான்றாரு, அந்த அம்மா நல்லா இருக்காங்களான்னு கேட்டாங்க. நீங்கள் சொல்கிறது நிருபர்கள் கேட்குறது தவறான கேள்விங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அப்படி சந்தித்த அந்த கல்யாணத்தில் மரியாதைக்குரிய கனிமொழி கருணாநிதி அவர்களும் இருந்தாங்க. அப்போ அவங்கள விட்டு நீங்கள் ஜோதிமணி அவர்களை மட்டும் ஏன் இணைச்சி பேசுகிறீங்க? அங்கே உங்களுடைய உள்நோக்கம் எப்படியாவது அந்த திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி விடலாமான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தவறு அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லி அழகான முறையில் பதில் கொடுக்குறாங்க. இப்போ ஜோதிமணி அவர்களையும் நீண்ட நெடுங்காலமாக ஏதோ திமுகவுக்கு விரோதமாக செயல்படுறாங்க மாதிரி ஒரு செய்தி வருது. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு கட்டத்தில் ஜோதிமணி அவர்கள்ட்ட நிருபர்கள் கேள்வி கேட்குறப்ப, இந்த திமுகவுக்கு உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு இருக்கா என்ற கேள்வியோட விஜய் காங்கிரஸுக்கு வந்துடுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஜோதிமணி பதில் சொல்கிறாங்க, விஜய் ஒன்றும் காங்கிரஸ் கட்சிக்கு புதிய ஆள் இல்லை, 2010ஆம் ஆண்டு ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைவதற்கான வாய்ப்புகள் குறித்து விஜய் ஆலோசனை நடத்தியிருக்கிறாரு, அது பல காரணங்களால் நடக்க முடியலை, அதை போய் இப்போ கூட்டணிக்கு முடிச்சு போட்டு நீங்கள் பேசக்கூடாது, நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், காங்கிரஸ் நீண்ட காலமாக அந்த கூட்டணியில் தான் இருந்துக்கிட்டு வருது, இன்னும் சொல்கிறேன் திமுக கூட்டணியில் நாங்கள் தொடர்றோம்,
சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 4 இருக்குது நிறையா, இப்போ இதெல்லாம் பேசாதீங்கிறாங்க. இவ்வளவு நேரம் விளக்கம் கொடுத்த ஜோதிமணி பதில்களையெல்லாம் விட்டுட்டு அந்த கடைசியாக சொன்ன ஒரு வரியும் மட்டும் எடுத்துக்கிட்டு தான் ஜோதிமணி அவர்கள் மேலே சந்தேகத்தை கிளப்பினாங்க. அவர் என்ன சொன்னாங்க கடைசியாக? சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குன்னு தான் சொன்னாங்களே ஒழிய சட்டசபை தேர்தலுக்கு ரொம்ப நாள் இருக்குது, அதுக்குள்ளே நாங்கள் தாவேகாவோட கூட்டணி பேச போகிறோம்னா சொன்னாங்க. ஆனால் இந்த செய்தியாளர்கள் அதை ஒரு சந்தேக பார்வையோட செய்தியை வெளியிட்டு இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடுறாங்க அப்படிங்கிற கருத்துப்படத்தான் தமிழகத்துடைய தலைவர் அந்த செல்வ பிறந்தவர் சொல்கிறாரு, இங்கே வாங்க, இந்த குழப்பத்துக்கெல்லாம் வேலையே இல்லை. தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் கட்சியும் தமிழகத்துடைய திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக கூட்டணியில் தாங்க உறுதியாக இருக்குது, இதில் எந்த குழப்பமும் இல்லைங்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக RSS உடைய மெயின் பிளான் காங்கிரஸை பலகீனப்படுத்தணும். காங்கிரஸை பலகீனப்படுத்தணும்னா தமிழ்நாட்டில் திமுகவோட அவங்க இருக்கக்கூடாது, எப்படியாவது திமுக கூட்டணியிலேருந்து அவங்கள பிரித்து விட்டுருணுங்கிறதுக்காக மிகப்பெரிய சதி திட்டங்களை அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் உருவாக்குறாங்க. அந்த திட்டங்களுடைய விளைவு தான் இது மாதிரி உள்ள பேச்சு. இந்த மாதிரி உள்ள ஏதாவது சூழ்நிலை ஏற்படுத்தி 2 பேருக்கு ஒரு பிணக்கை ஏற்படுத்தி விடுவோமாங்கிறதுக்கு பெரிய மாஸ்டர் பிளானே சதி வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சதி வேலையை நடத்துறதுக்கு காங்கிரஸில் உள்ள ஒரு சில 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் இதோடைய பின் விளைவு தெரியாமல் அவர்களை அறியாமல் பாஜக ஒத்துழைப்பு செய்கிறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய பதில்கள் பேச்சுக்கள் தான் இப்படி ஒரு பிரச்சனையை அதிகமாக கிளப்பி விடுதுங்கிட்டு ஒரு சில செய்தி வருது. இன்னொரு பக்கம் பாருங்கள், திமுக தரப்போட ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அட போங்க, காங்கிரஸுக்கு என்ன பெருசாக ஓட்டு இருக்குது, அவங்க போனால் போயிட்டு போகிறாங்க, அது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான், அவங்க போயிட்டால் எங்களுக்கு நல்லது தாங்கிற மாதிரி ஒரு சில 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட திமுக தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இதுவும் இந்த காங்கிரஸில் உள்ள ஒரு சிலர் பேசுகிற பேச்சும் ஒத்து போனால் இந்த பேச்சு பெருசானா என்ன ஆகும், கூட்டணியே முறிஞ்சு போயிடும். அப்படி ஒன்று நடக்கணுன்னு தான் பாஜக திட்டமிடுதுங்கிற அந்த சதி திட்டத்தை தான் அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. இது மேல்மட்டமான தலைவர்கள் மூலம் நடக்கக்கூடிய காரியம் இல்லை. ராகுல் காந்தி அவர்களும் தமிழகத்துடைய முதலமைச்சர் திமுக தலைவருமான ஸ்டாலினும் மிக நட்பாக இருக்காங்க. அதே போல் பாருங்கள், காங்கிரஸுடைய தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை அடித்து சொல்கிறாரு, நாங்கள் திமுகவில் தான் இருப்போம்னு சொல்கிறாரு. அப்படிலாம் இருக்கிறப்ப இதை நீங்கள் எப்படியாவது பிரித்து உடனே எடுக்கக்கூடிய முயற்சி தவறு. ஆனால் இதற்கெல்லாம் பதில் சொல்லாமல் திமுகவுடைய தலைமை நிதானமாக எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு வர்றாரு. ஸ்டாலின் அவருடைய பேச்சு, அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடி நடையும் ரொம்ப நிதானமான நடையாக இருக்கிறதுனால கூட்டணி நிச்சயமாக தொடர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது, பிரிகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆக வரக்கூடிய 2026 தேர்தலில் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா அல்லது பிரியுமா, வேறு ஏதாவது வித்தியாசமான நிகழ்வுகள் நடக்குமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இது நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.